வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை வழங்குவோர் மெல்பர்ன். ஒன்லி விக்டரி, ஒன்லி மெல்பர்ன். பள்ளிகளில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி என்ற நடைமுறை ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அனைவரையும் ஆல் பாஸ் செய்வது நடைமுறையில் இருந்து வந்தது. இந்நிலையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு ஆண்டுத் தேர்வில் தேர்ச்சி அடையாத மாணவர்களுக்கு 2 மாதங்களில் மறுதேர்வு வாய்ப்பு அளிக்கப்படும் என்றும், அதிலும் தேர்ச்சி பெறாதவர்கள் மீண்டும் அதே வருட படிப்பை தொடர வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் தற்போதைய தேர்ச்சி முறையை தொடரும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பின்பற்றப்படும் கட்டாய தேர்ச்சி நடைமுறையை ரத்து செய்வதாக மத்திய கல்வித்துறை அறிவித்தது. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசின் கல்வி உரிமை சட்ட விதிகள் குறித்த பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றார். தமிழகத்தில் மத்திய அரசின் கீழ் இயங்கும் பள்ளிகளை தவிர்த்து மற்ற பள்ளிகளில் இது நடைமுறைப்படுத்தப்படாது என அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 10 லட்சம் இளைஞர்களுக்கு நிரந்தர அரசு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு சார்பில் ரோஜ்கர் மேளா திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 71,000 இளைஞர்களுக்கு அரசு வேலைக்கான பணி நியமன ஆணைகளை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் வழங்கினார். பின்னர் பேசிய பிரதமர், கடந்த கால ஆட்சிகளைப் போல் இல்லாமல் இளைஞர்களுக்கான பணி நியமனங்கள் வெளிப்படையாக நடைபெறுவதாக கூறினார். 3% இடஒதுக்கீட்டின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 84 விளையாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீட்டின் கீழ் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் ஐ. பெரியசாமி, தங்கம் தென்னரசு, KKSSR ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தலில் வெளிப்படைத்தன்மை ஒழிக்கும் நோக்கில் மத்திய அரசு செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் தொடர்பான ஆவணங்களை பொது ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது என்கிற சட்ட திருத்தத்தை கண்டித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், மக்களாட்சி மிக பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களாட்சிக்கு விரோதமான இந்த தாக்குதலை எதிர்க்க மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் கட்சிகளும் முன்வர வேண்டும் எனவும் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தார். அதன்படி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக 95 வாகனங்களின் சேவைகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதேபோல் 21 மாவட்டங்களில் சுமார் 64 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 400 வகுப்பறை கட்டடங்கள், 9 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். மும்மொழி கொள்கையை ஏற்றால் அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்கப்படும் என மத்திய அரசு தமிழகத்தை நிர்பந்திப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் சிங்கப்பூர் கல்வி சுற்றுலா செல்லும் மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்த அரை மணி நேரத்தில் நிதி வழங்கப்படும் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நிர்பந்திப்பதாக குற்றம் சாட்டினார். நீங்க என்இபிக்கு ஒத்துக்கோங்களேன், என்இபி மும்மொழி கொள்கைக்கு ஒத்துக்கோங்க, மேட்டர் ஆஃப் செகண்ட் வித்தின் ஹாஃப் அன் அவர் உங்க பணத்தை நான் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஆக நாங்கள் அவ்வளோ ஹம்பிளாக அப்ரோச் பண்ணுறோம். நாங்கள் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அப்போ பேசும்போது வரட்டு கௌரவத்தை காப்பாற்ற பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறார் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக தெரிவித்துள்ளார். BSNL நிறுவனத்தில் நிலுவைத் தொகை எதுவும் இல்லை என அமைச்சர் மீண்டும் பொய் சொல்கிறார் என்று அண்ணாமலை வெளியிட்ட பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாணவர்களின் கல்வியோடு விளையாடாமல் இடைய சேவை நிலுவைத் தொகையை உடனடியாக செலுத்த வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.
அரசு ஊழியரின் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி நீர்வளத்துறை உதவி பொறியாளர் காளிப்பிரியன் என்பவரின் சொத்துக்கள், கடன் விவரங்களை கேட்டு சீனிவாசன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி கார்த்திகேயன் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தகவல்கள் வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறது என்ற பயம் திமுகவிற்கு இப்போதே வந்துவிட்டது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஆளும் கட்சியாக இருக்கும்போதே முழு எண்ணமும் அதிமுக குறித்தே உள்ளது என்றும், கனிம வள திருத்தச் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு பிரதமர் மோடியை சந்தித்த போதெல்லாம் டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக பேசாதது ஏன் என்றும், மக்கள் கொந்தளித்து போராட்டம் நடத்திய பின் பேசுவதுதான் திமுக தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கும் லட்சணமா எனவும் வினவியுள்ளார். பள்ளியை விற்பனை செய்வது பாவ செயல், இப்படி பண்ணாதீங்கமா என பள்ளி பெண் நிர்வாகியின் காலில் எம்எல்ஏ அருள் விழுந்து கெஞ்சியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதியில் 65 ஆண்டுகளாக அரசு உதவி பெறும் ஸ்ரீ ராமலிங்க வள்ளலார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. பள்ளி உரிமையாளர்களிடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் ஏற்கனவே விளையாட்டு மைதானம் விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளியையும் விற்க முயன்றதால் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் முழுவதும் கேரளாவிற்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டது. கோடகநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரளா சார்பில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிவுறுத்தலின்படி கழிவுகளை அகற்றும் பணி நேற்று தொடங்கியது. இலந்தைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் 25 லாரிகள் மூலம் கேரளாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அதன்படி கடந்த 2 நாட்களாக சுமார் 500 டன் எடையிலான மருத்துவ கழிவுகள் முழுவதும் அகற்றப்பட்டுள்ளது. கேரளாவில் இருந்து கழிவுகளை ஏற்றி வந்த 2 வாகனங்களை குமரி போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்தனர். கேரள மாநிலத்திலிருந்து கழிவுப் பொருட்களை தமிழக எல்லைப் பகுதிக்குள் கொண்டுவர தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் களியாக்காவிளையில் 2 லாரிகளில் ஏற்றி வந்த இறைச்சி கழிவுகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஓட்டுநர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழக பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரி மற்றும் செப்டிக் டேங்க் வேஸ்ட் ஏற்றி வந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே புதிதாக திறக்கப்பட்ட சுங்கச்சாவடியை கிராம மக்களுடன் இணைந்து பேருந்து மற்றும் லாரி உரிமையாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொத்தட்டை என்ற இடத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடி பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டிஎஸ்பி லமோக் தலைமையில் 200 போலீசார் டோல்கேட் அருகே குவிக்கப்பட்டனர். சென்னை திருவிக நகரில் மாமூல் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டிய 4 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். திருவிக நகர் எஸ்ஆர்பி கோயில் தெரு பகுதியைச் சேர்ந்த சோலை செல்வம் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் நுழைந்த 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி பொருட்களை சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ரா. நல்லக்கண்ணுவின் 100ஆண்டு விழா வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரா. நல்லக்கண்ணு 100ஆண்டு விழா வரும் 29ஆம் தேதி கலைவாணர் அரங்கில் நடைபெறும் என்றும், தோழர் ரா. நல்லக்கண்ணு குறித்து வாழ்த்து பாடலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அன்றைய தினம் வெளியிடுகிறார் என்றும் தெரிவித்தார். மேலும் நல்லக்கண்ணு 100ஆண்டு விழா மின் அழைப்பிதழை தானு வெளியிட்டார். நல்லக்கண்ணு 100ஆண்டு விழா குழுவினர் சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போதைப் பொருள் வழக்கில் கைதாகி சிறையில் இருக்கும் நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக் ஜாமீன் கோரி போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தன்னிடம் போதைப் பொருட்கள் எதுவும் இல்லாத நிலையில் கைது செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் ஜாமீன் வழங்கினால்
நீதிமன்றம் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஜாமீன் மனு நாளை விசாரணைக்கு வர உள்ளது. மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தி சட்டசபையை முற்றுகையிட முயன்ற பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய வவுச்சர் ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். கடந்த பட்ஜெட் தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் 10,000 மாத ஊதியத்தில் பணியமர்த்த அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை ஊழியர்களை பணியமர்த்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி போராட்டம் நடத்தப்பட்டது. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்த நிலையில் வட தமிழகம் நோக்கி நகர்வதால் நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முடிவடைய இன்னும் ஒரு வாரம் உள்ள நிலையில் வங்கக்கடலில் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது வலுவிழந்து உள்ளதாகவும் இது ஆழ்ந்த காற்றழுத்த பகுதியாக மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதால் நாளை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் சூரமங்கலம் உழவர் சந்தையின் வெள்ளி விழாவை ஒட்டி பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் வேலு, விவசாயிகள் நேரடியாக லாபம் பெற வேண்டும் என்பதற்காக கலைஞர் ஆட்சியில் முதன்முதலாக 100 உழவர் சந்தைகள் திறக்கப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 27.50 கோடி ரூபாய் அளவில் உழவர் சந்தைகளை சீரமைக்க நிதி ஒதுக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் எதிர்க்கட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக பாமக தற்போது மனசாட்சியை மறந்து பேசி வருவதாக தெரிவித்தார். முன்னதாக அன்புமணி வேலு அமைச்சர் இல்லை வியாபாரி என விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள்வார்கள் என்ற நம்பிக்கை இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக பெரும்பான்மையோடு திமுக கூட்டணி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் வரும் 28ஆம் தேதி விசிக சார்பில் சென்னையில் 1000 முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் போராட்டம் நடத்தப்படும் எனவும் திருமாவளவன் அறிவித்துள்ளார். நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் இயக்கங்கள் ஒரே நேரத்தில் பொய் என்பதை வாய்வழியாக மட்டுமல்ல எழுத்து வடிவிலும் பரப்பக்கூடியவர்கள் திமுகவினர் என சசிகலா விமர்சித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் சசிகலா கிறிஸ்துமஸ் கொண்டாடினார். தொடர்ந்து அங்குள்ள முதியோர்களுக்கு உணவு பரிமாறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக என்றாலே சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என சாடினார். திமுக ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக குறிப்பிட்ட சசிகலா தமிழக மக்கள் மீண்டும் திமுகவை ஆட்சிக்கு வர அனுமதிக்க மாட்டார்கள் என்றார். திமுக என்றாலே ஜனவரி 5ஆம் தேதி 2553 மருத்துவ காலி பணியிடங்களுக்கு ஆன்லைன் மூலம் தேர்வு நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் நடந்த கருத்தரங்கு மற்றும் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மற்ற மாநிலங்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ திட்டத்தை நகல் எடுக்க தொடங்கியுள்ளதாகவும் ஐநாவில் தொற்று நோய்க்கு சிறந்த மருந்தை கொடுப்பது தமிழ்நாடு என கண்டறிந்து உலகின் உச்சபட்ச விருதை வழங்கியுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு உத்தரவுப்படி பாசன விவசாய நிலங்களுக்கு மணிமுத்தாறு 80 அடி கால்வாயில் இருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் மூலம் நாங்குநேரி, திசையன்விளை, சாத்தான்குளம், ஏரல், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 12,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. 118 அடி முழு கொள்ளளவு கொண்ட மணிமுத்தாறு அணை நீர்மட்டம் தொடர்மழை காரணமாக 100 அடியை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
கால்ஸ் நிறுவனம் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி வாகனம் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வரும் பொதுமக்கள் அலுவலக வளாகத்தில் நீண்ட தூரம் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக்கி வந்தனர். இந்நிலையில் அவர்களின் சிரமத்தை போக்கும் விதமாக கால்ஸ் நிறுவனம் சார்பில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரி வாகனம் மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் பேட்டரி வாகனத்தின் சேவையை ஆட்சியர் அருணா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். RSSின் சித்தாந்தமே அரசியலமைப்பை துடைத்தெறிவதுதான் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். பர்வானி வன்முறையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலின் போது உயிரிழந்த சோம்நாத்தின் குடும்பத்தினரை ராகுல் காந்தி சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சோம்நாத் ஒரு தலித் என்பதாலும் அரசியலமைப்பை பாதுகாக்க முயன்றதாலும் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தில் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பொய் கூறுவதாகவும் ராகுல் கண்டனம் தெரிவித்தார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனாவை டாக்காவிற்கு திருப்பி அனுப்ப இந்தியாவுக்கு தூதரக செய்தி அனுப்பியுள்ளதாக வங்கதேசத்தின் இடைக்கால அரசு தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் புரட்சி வெடித்ததை அடுத்து ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் டாக்காவில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஹசீனா உள்ளிட்டோருக்கு மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது. டெல்லியில் பள்ளிகளுக்கு வரும் வெடிகுண்டு மிரட்டல்களை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்க காவல்துறை முடிவு செய்துள்ளது. டெல்லியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அங்குள்ள பள்ளிகளுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்த வண்ணம் உள்ளன. இதனால் பள்ளி வளாகங்களில் அவ்வப்போது பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் இதுபோன்ற சூழல்களை சமாளிப்பதற்காக ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அப்போது அவர்களுக்கு சைபர் குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் காவல்துறை திட்டமிட்டுள்ளது. அசாம் மாநிலம் டெர்கானில் உள்ள போலீஸ் அகாடமியில் 2000 காவலர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதில் காவலர்களின் கண்கவர் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. இந்த விழாவில் மணிப்பூர் ஆளுநர் லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா மற்றும் மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களின் அணிவகுப்பை பார்வையிட்டனர். எமது வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க வாய்ப்பளித்த அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங் கூறினார். கர்நாடக மாநிலம் ஹூபாளியில் உள்ள சிவன் கோவிலில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் 9 ஐயப்ப பக்தர்கள் பலத்த காயமடைந்தனர். இங்குள்ள சாய்நகரில் உள்ள சிவன் கோவில் அறையில் ஐயப்ப பக்தர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்து தீப்பற்றியுள்ளது. இதில் 9 பக்தர்கள் தீக்காயமடைந்த நிலையில் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் அவர்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் ஹிசார் மாவட்டத்தில் செங்கல் சூளை இடிந்து விழுந்ததில் 4 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். உத்தரப்பிரதேசத்தின் அம்பேத்கர் நகர் மாவட்டத்தில் உள்ள பதாவ் கிராமத்தை சேர்ந்த குடும்பத்தினர் அங்குள்ள செங்கல் சூளையில் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் சூளை சரிந்து விழுந்ததில் அருகில் தூங்கிக் கொண்டிருந்த 4 குழந்தைகள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் புகார் அளித்த பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் சட்டவிரோத பட்டாசு தயாரிப்பு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 5 பேர் காயமடைந்தனர். டெல்லி புராரி பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் 5 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் விசாரணையில் இந்த கட்டிடத்தில் சட்டவிரோதமாக பட்டாசு தயாரித்து வந்தது தெரியவந்தது. புனேயில் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது லாரி மோதிய விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மகாராஷ்டிராவின் புனே நகரில் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உள்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் 6 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
குஜராத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 3.7 பதிவாகியுள்ளது. கட்ச் மாவட்டத்தில் உணரப்பட்ட நிலநடுக்கம் லக்பத்தில் இருந்து வடகிழக்கே 76 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நிலநடுக்கத்தால் உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்பட்டதாக எந்த தகவலும் இல்லை என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாம் சுவாசிக்கும் காற்றுக்கு மட்டும்தான் இன்னும் வரி விதிக்கப்படவில்லை என ஆம் ஆத்மி கட்சி விமர்சித்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கூட்டத்தில் பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டது. குறிப்பாக பாப்கார்னுக்கு 3 பிரிவுகளாக ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டது. இதனை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. அதன்படி நடுத்தர மக்களின் முதுகெலும்பை மத்திய அரசு உடைத்துவிட்டதாக ஆம் ஆத்மி தெரிவித்துள்ளது. டெல்லியில் கடுமையான புகைமூட்டத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. தலைநகர் டெல்லியில் குறைந்தபட்ச வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்சம் 15 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக டெல்லி என்சிஆர் பகுதிகளிலும் அதிகாலையில் லேசான மழை பெய்த போதிலும் அப்பகுதி முழுவதும் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. காற்றின் தரம் இன்று காலை 6 மணிக்கு AQI 410 இருந்த நிலையில் தற்போது AQI அளவு 474 உயர்ந்தது. இமாச்சல பிரதேசத்தின் சிம்லாவில் கடுமையான குளிர் அலைகளால் மக்கள் இன்னலுக்கு ஆளாகினர். இன்று முதல் 4 நாட்களுக்கு பிலாஸ்பூர், உனா, ஹிமிர்பூர் மற்றும் மண்டி மாவட்டங்களில் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி உனா மற்றும் மண்டி மாவட்டங்களில் வெப்பநிலை 0 டிகிரியை எட்டியது. அதே நேரத்தில் வரும் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் லேசான மழை மற்றும் பனி காரணமாக வெப்பநிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியின் நிதி பள்ளத்தாக்கில் ஏற்பட்டுள்ள கடுமையான குளிரால் ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள் உறைந்த நிலையில் காணப்படுகின்றன. இங்குள்ள சமோலி பள்ளத்தாக்கில் கடும் குளிர் நிலவுவதால் ஆறுகள், ஓடைகள், அருவிகள் என அனைத்தும் உறைந்துள்ளன. இதனால் கொட்டும் அருவிகள் பனிக்கட்டிகளாக உறைந்து காணப்படுவதை சுற்றுலா பயணிகள் படம் பிடித்து செல்கின்றனர். மேலும் நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் வணங்கி செல்லும் டிம்மர் சைன் குகைக்கு அருகில் இயற்கையாக உருவான சிவலிங்கம் பனியால் மூடிய நிலையில் காணப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பானது. நெபிலிச்சேரி ஊராட்சியில் 40 வருடங்களுக்கு மேல் வசித்து வரும் சுமார் 600 குடும்பங்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. அதில் ஏரியை ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளதாகவும் இதனை காலி செய்யுமாறும் கூறப்பட்டிருந்தது. இதனை கண்டித்த அப்பகுதி மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மும்பையில் இருந்து போதை மாத்திரைகளை சப்ளை செய்து வந்த மருத்துவ நிறுவன உரிமையாளரை தமிழக போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த 3 பேரை போலீசார் சமீபத்தில் கைது செய்தனர். பின்னர் மும்பையில் இருந்து மருந்து நிறுவனத்தின் பெயரில் போதை மாத்திரைகள் சப்ளை செய்யப்படுவது தெரியவந்தது. இதையடுத்து அங்கு விரைந்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் புனேவில் தலைமறைவாக இருந்த மருந்து நிறுவன உரிமையாளர் சதானந்த் பாண்டேவை கைது செய்து அழைத்து வந்தனர். நிலம் கையகப்படுத்தப்பட்டதற்கு உரிய இழப்பீடு வழங்காதை கண்டித்து தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் சுங்கச்சாவடியை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பட்டர பெரும்பத்தூர் பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்க சுமார் 205 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இந்நிலையில் 10 ஆண்டுகளாகியும் உரிய இழப்பீடு வழங்காதை கண்டித்து பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாய சங்கத்தினரை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். தஞ்சை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கை துப்பாக்கியுடன் பாதுகாப்பு பணியில் கூடுதல் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
திருநெல்வேலி நீதிமன்ற வாசலில் ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி மெட்டல் டிடெக்டர் சோதனைக்கு பிறகு அனைவரும் நீதிமன்றத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். சென்னையில் மர்மமான முறையில் உயிரிழந்த கல்லூரி துணை பேராசிரியரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரகார்குமார் கருவார் என்பவர் சென்னை மதுரவாயில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி குன்றத்தூர் தனியார் கல்லூரியில் துணை பேராசிரியராக பணியாற்றி வந்தார். இவர் கல்லூரி வராத நிலையில் அவரது வீட்டின் கழிவறையில் இன்று தலையில் பாலித்தீன் கவர் சுற்றியபடி உயிரிழந்து கிடந்தார். தகவல் அறிந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் மீண்டும் இணைந்து பணியாற்ற விரும்புவதாக இசையமைப்பாளர் தேவா தெரிவித்துள்ளார். ஜனவரி 18ஆம் தேதி ஒத்தக்கடை வேலம்மாள் மைதானத்தில் அவரது இசை கச்சேரி நடக்கவிருக்கும் நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு எந்தவிதமான அவமதிப்பு நடைபெறவில்லை எனவும் இசையமைப்பாளர்கள் நடிகராக மாறுவது அவர்களின் தனித்திறமை என்றும் கூறினார். விடுதலை 2 திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும் என இந்து மகாசபா தலைவர் ரமேஷ் பாபு வலியுறுத்தியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், விடுதலை 2 திரைப்படத்தில் நக்சலைட்டுகள் குறித்து தவறான கருத்துக்களை இளம் தலைமுறையினரிடம் இயக்குநர் வெற்றிமாறன் கொண்டு செல்வதாகவும், இளைஞர்களை அரசுக்கு எதிராக வன்முறை செயல்களில் ஈடுபட தூண்டும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.